மாநாட்டில் கழகத்தின் கொள்கை தலைவர்களை அரசியல் உலகமே அதிர அறிவித்தார் நம் வெற்றி தலைவர். கொள்கைகளையும் செயல் திட்டங்களையும் கட்சியின் தோழர்களை வைத்தே அறிவிக்க வைத்தார். தன் அரசியல் நிலைப்பாடான அதிகார பகிர்வை கட்சியில் இருந்தே தொடங்கினார். உணர்வு பூர்வமாக அமைந்த வெற்றி தலைவரின் மாநாட்டு சிறப்புரையை கேட்டு உலகமே பிரமித்தது. மாநாட்டுக்கு பிறகான மாதங்களிலும் அந்த பேச்சே பேசு பொருளாகவும் பெரும் விவாத பொருளாகவும் இருந்தது. மாநாட்டின் பிரம்மாண்ட வெற்றிக்கு நன்றி தெரிவித்து 4வது கடிதத்தையும் எழுதினார் நம் கழக தலைவர். தேசியத்தையும் தெய்வீகத்தையும் போற்றிய மாபெரும் தலைவரான ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் குரு பூஜை நாளன்று அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் நம் வெற்றி தலைவர். மாநாட்டு திடலில் திரண்டிருந்த கட்டுக்கடங்காத மக்கள் வெள்ளத்திற்கு அணை போட இயலாத சூழலில் மக்களின் பாதுகாப்பு கருதி தீர்மானங்கள் நிறைவேற்ற இயலாத சூழல் உருவானது. அதனால் மாநாட்டு தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்காகவே கழகத்தின் செயற்குழு கூட்டம் நடத்தப்பட்டு அதில் 26 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. கிண்டி அரசு மருத்துவமனையில் பணிபுரிந்த மருத்துவர் தாக்கப்பட்டதற்கு தமிழக வெற்றி கழகம் தன் கண்டனத்தை பதிவு செய்தது. திருவண்ணாமலை பகுதியில் நிலச்சரிவின் போது நடந்த உயிரிழப்புகளுக்கு தன் இரங்கலையும் வருத்தத்தையும் பதிவு செய்தது தமிழக வெற்றி கழகம். அரசின் பேரிடர் முன்னேற்பாடுகளில் இருந்த தொய்வை சுட்டிக்காட்டியதோடு குட்டியும் காட்டியது. தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கர் பற்றிய எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாவை விகடன் குழுமம் நடத்தியது. விழாவில் நூலை வெளியிட்டு பேசினார் நம் வெற்றி தலைவர். எப்போதும் போல அவரது இந்த பேச்சும் விவாதங்களை எழுப்பியது. கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான அண்ணல் அம்பேத்கரை ஒன்றிய அமைச்சர் அமித்ஷா அவர்கள் அவமதிக்கும் வகையில் பேசியதற்காக கழக தலைவர் தன் கடும் கண்டனங்களை வெளியிட்டார். நம் கழகத்தின் கொள்கை தலைவர்களான தந்தை பெரியார், வீரமங்கை வேலு நாச்சியார் ஆகியோரின் நிறைவு தினத்தில் அவர்களுக்கு மலர் மரியாதை செலுத்தப்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நேர்ந்த பாலியல் வன்கொடுமைக்கு தமிழக வெற்றி கழகம் தன் கண்டனங்களை தெரிவித்தது. பெண்கள் பாதுகாப்பில் அலட்சியமாக இருக்கும்